அண்ணன் அமெரிக்கா ஒரு கேடு கெட்ட பையன். ஆனா அந்த கேடு கெட்ட பையன்லாம் அடி வாங்காத பல இடங்கள் இருக்கு. அடி வாங்கின பல இடங்கள் இருக்கு. இந்த அடி வாங்கின பல இடங்களை வரலாற்றுல இருந்தே மறைச்சிருவாங்க. அமெரிக்கா வெற்றி பெற்ற இடங்களை மட்டுமே பேசுவாங்க. காரணம் என்னன்னா, அடி வாங்கி அமெரிக்கா ஒளிஞ்சு போல. இப்ப அமெரிக்கா ஈராக் அடிக்க போகும்போது, ஈராக் ஏற்கனவே பல யுத்தங்கள் போட்டு ரொம்ப வீக்கான நிலைமையில இருந்துச்சு. சோவியத் யூனியன் ஆப்கானுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் உடைஞ்சு வீக்கா மாறி ரஷ்யாவா மாறி போச்சு. இப்படிலாம் அடுத்த ஸ்டெப்ப டெவலப் பண்ண முடியாதனால, அமெரிக்கா அமெரிக்காவாவே இருக்கு. இதான் எதார்த்தமான உண்மை. அண்ணன் அமெரிக்கா ஒத்துக்கிறான், ஒத்துக்கலைங்கிறது நமக்கு தேவையில்ல. நம்ம அடுத்த விஷயத்த பார்ப்போம். ஈரான் யுத்தத்த பொறுத்தவரை யுத்த நிறுத்தம் அப்படின்ட்டாய்ங்க. இந்த யுத்தம் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கு தயவு செஞ்சு அர்த்தத்தை நீங்களே சொல்லிருங்க சார் அப்படின்னு உலகமே கேட்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா யுத்தம் நிறுத்தம்னு ஒரு பார்ட்டி சொல்லுது. இன்னொரு பார்ட்டி அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்ட்டாய்ங்க. இப்ப என்ன நடக்கும்? சைலன்ட்டா யுத்தம் நடக்கும். ஆனா அமெரிக்காவ பொறுத்தவரை இன்னமும் யுத்த நிறுத்தத்துல தான் நாங்க இருக்கோம் அப்படின்ட்டாய்ங்க. ஆனா, ஈரானுக்குள்ள தாக்குதல் நடத்துறாய்ங்க. என்ன தாக்குதலோட வேகம் குறைஞ்சிருச்சு. ஒரு தாக்குதல் அமெரிக்கா. இஸ்ரேல பொறுத்தவரை 2, 3 தாக்குதல். ஈரான் பதிலுக்கு எப்பவும் போலயே தாக்கிட்டு இருக்காய்ங்க. ஆனா, ஈரான் யுத்தத்துல இருக்கு. அமெரிக்கா நாங்க பேச்சுவார்த்தையில இருக்கோம். சரி என்னமோ ஒரு குழப்பத்த பண்றதுக்கு அமெரிக்கா தயாராயிருச்சு அப்படின்னா, அமெரிக்கா சிம்பிளான ஒரு விஷயத்த தான் பண்ணுது. ராணுவ ரீதியில திட்டங்கள் பூரா கொலாப்ஸ் ஆயிருச்சு. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் இசட் வரையும் கூமுட்டையா போயிருச்சு. ட்ரம்ப் உச்சக்கட்ட டென்ஷன்ல இருக்காரு. இப்ப அடுத்தடுத்த பிளான்கள் போடணும். அடுத்தடுத்த பிளான்கள் வருஷக்கணக்குல உட்கார்ந்து அமெரிக்கா போடுவார்களா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அமெரிக்காவ பொறுத்தவரையும் நாள் கணக்கு தான். இன்னும் சொல்லப்போனா 24 மணி நேரம், 48 மணி நேரம் அப்படின்னு சொல்லி நேர கணக்குல போட்டு 1 வாரத்துக்குள்ள முடிச்சுருவாய்ங்க. அந்த 1 வாரம் தான் 5 நாள். இப்ப இவர் சொல்லியிருக்க 5 நாள் வந்து யுத்தத்துக்கு தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகுது. அதுக்கான ஒரு பஃபர் டைம தான் ட்ரம்ப் இந்த மாரி ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு சாயத்த பூசி, நம்மள எல்லாம் அங்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணி இறக்கி விட்டுருக்காரு. இது இப்ப ஈரானும் கண்டுபிடிச்சிருச்சு, உலகமும் ஃபிளாஷ் ஆயிருச்சு. ஏன் அப்புட்ன்னா, 1000 எலை துருப்புக்கள இப்ப ஈரான நோக்கி நகர்த்துது அமெரிக்கா. இது கண் பார்வைக்கு தெரிஞ்சது. கண் பார்வைக்கு தெரியாம எவ்வளவு பேர நகர்த்துறார்கள்ன்னு தெரியாது. இப்போதைக்கு 1000 திடீர்னு பார்த்தா 7000 வீரர்கள் அங்க குவிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகிட்டு இருக்கு. இப்படி அமெரிக்கா தரைவழி தாக்குதலுக்கு தயாராகும்போது வெற்றி, தோல்வி எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. அதே சமயம் அமெரிக்காவோட தரைப்படை தாக்குதல் அப்படிங்கிறது எங்க போகுது அப்படின்னா, யுரேனியத்த கைப்பத்திட்டு வந்துரணும் அப்படின்னு. படம் மாரி இறக்கி விட்டு ஜெயிக்க பார்க்கிறார்கள். ஒரு 1000 வீரர்களை இறக்கி, அத பாதுகாக்கிறதுக்கு 10,000 வீரர்கள் இருப்பார்கள். அவர்கள் மேல இவர்கள் மேல இருந்து குண்டு போடலாம். உதாரணத்துக்கு, ஈராக்ல முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்கள எல்லாம் பாதுகாக்க, இதே மாரி தான் 10,000 வீரர்கள நிறுத்தி வச்சிருந்துச்சு அன்னைக்குள்ள சதாம் அரசு. ஆனா, அந்த வீரர்கள் விடியிற வரையும் அமெரிக்காவோட வான்வழி தாக்குதல்லே இருந்தார்கள். அதிலேயே சிதறி போயிட்டாய்ங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா அந்த இடத்துல துருப்புக்கள இறக்கி விட்டுருச்சு. பெரிய அளவு 10,000 வீரர்களுக்கு 1000 துருப்பு இறக்கி விட்டாய்ங்க. அவனுங்க இறங்கும்போது ஆப்போசிட்ல 1000 துருப்புக்கள் கூட இல்ல. அப்படி ஒரு சூழ்நிலைய உருவாக்க இப்ப அமெரிக்கா திட்டம் போட்டு வச்சிருக்கு. இந்த திட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஈராக் அன்னைக்கு இருந்த நிலைமையில ஈரான் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. அதே மாரி ஈராக்கோட ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் வேற, ஈரானோட ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் வேற. அதே படத்த அத்தன வருஷத்துக்கு முன்னாடி ஓடுன அதே படத்த திருப்பி ஓட்டுனா, அமெரிக்கா டப்பா டான்ஸ் ஆடிரும். ஆனா ட்ரம்ப் வேற மாரி ட்ரை பண்ணுவார். அடிப்படையில கண்ணுக்கு தெரிஞ்ச ராணுவ நகர்வு இது. இதுக்கு அடுத்து ஈரான் இத சேலஞ்ச் பண்றதுக்காக இப்பவே இஸ்ரேல்ல உள்ள நியூக்ளியர் பிளான்ட்ட பூரா தாக்க ஆரம்பிக்குது. அதாவது அவர்கள் அங்க குறி வச்சிருக்கிறது இங்கெல்லாம் ரகசியமா வச்சிருப்பாய்ங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்கள்ல தாக்குறார்கள். இல்ல இன்னொரு விஷயம் நினைக்கக்கூடிய இடங்கள் கிடையாது. அக்யூரேட்டான இடங்களே எங்களுக்கு தெரியும். எங்களோட யுரேனியத்துக்கு ஆபத்து அப்படின்னு வரும்போது, இஸ்ரேல்ல உள்ள யுரேனியமும் ஆபத்து அப்படிங்கிறத எங்கனால கொண்டு வர முடியும்னு ஐஆர்ஜிசி இப்ப வெளிப்படையா அறிவிச்சிருக்கு. இது எதற்கு அப்படின்னா, அமெரிக்காவோட தரைப்படை தாக்குதல் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அறிவிக்கிறார்கள். வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்க படைகளும் தப்பாது. ஈக்குவலா இஸ்ரேல்ல உள்ள அணு ஆயுதமும் தப்பாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். ட்ரம்போட ராணுவ திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். 5 நாள்ல மாத்தி ஓட்டி ஜெயிச்சிரணும். எது? படை பலத்த இன்கிரீஸ் பண்ணணும். அதே மாரி ஒரு கப்பல் இப்ப திருப்பி மெயின்டனன்ஸ் போயிருக்கு. அந்த கப்பலுக்கு ஒரு ரீப்ளேஸு, யூனிட்ட ரீப்ளேஸு இதுக்கு நடுவுல சண்ட போட்டு கணிசமான ஃபண்ட வாங்கிருவாய்ங்க பென்டகன்ல இருந்து. வாங்குனதுக்கப்புறம் வச்சு செய்ய வேண்டியது தான். இதுக்கு நடுவுல சவுதி போன்ற நாடுகள்ல இறங்காட்டி நீ இறங்கிட்ட அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் ஒட்ட ஆரம்பிச்சுட்டார்கள். அது எந்த தூர விளைவுகள ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தேசபக்தியில விரிவா பார்த்திருக்கோம். பார்க்காத நண்பர்கள் அங்க வந்து பார்த்துருங்க.
இப்ப தரைப்படை இறங்கணும். இறங்கி தப்பிக்குமா? அப்படிங்கிறதுக்கு ஈரான் பதில் சொல்ட்டாய்ங்க. தரைப்படை இறங்கும், தரைப்படை தப்பிக்காது. காத்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் இஸ்ரேலும் இதுக்கு ஈக்குவலா அடி வாங்கும். நீ தரையில இறங்கி எத சாதிக்கணும்னு விரும்புறியோ, இஸ்ரேலுக்குள்ள அத நாங்க புடுங்கிருவோம். எங்களோட ஏர் பவர வச்சு. ஃபதா போன்ற மிசைல்கள் உங்களோட எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலயும் சிக்க மாட்டேங்குது. இத 1க்கு 4 தடவ யோசிச்சுக்க ட்ரம்ப்ன்னு சொல்லி இவர்களும் இப்ப கெத்து காட்டியிருக்கார்கள். யுத்தம் தீவிரமா நடக்குது. அந்த தீவிரத்தோட தன்மையை உணர்ந்துதான் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் எனர்ஜி எமர்ஜென்சியை அறிவிச்சிருக்கார்கள். அடுத்தடுத்து எல்லா நாடும் அறிவிக்க போறார்கள் அப்படின்னாலே இந்த 2 பயலுகளும் விடாம யுத்தம் போட போறார்கள். விடாம யுத்தம் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி மார்க்கெட் கடுமையா டிஸ்டர்ப் ஆகும். அமெரிக்காக்குள்ளேயே டிஸ்டர்ப் ஆகும். என்ன ஒண்ணு நிறுத்தின உடனே எல்லாமே சுமூகமா மாறாது. சுமூகமான நிலைமைக்கு வர்றதுக்கு பல மாதங்கள்ல இருந்து பல வருடங்கள் பிடிக்கும். அது எவ்வளவு தூரம் சேதாரத்தை பொறுத்து இருக்கு. ஆனா இந்த ஆட்டத்தை நான் வம்படியா ஆடியே ஆவேன்னு ட்ரம்ப் ஒத்த கால்ல நிக்கிறார். இப்ப அதுல கொஞ்சம் சகுனித்தனத்தையும் கூட சேர்த்து நிக்கிறார். இப்ப சும்மாவே அந்த ஆள் திங்கு திங்குன்னு ஆடுவான். இல்ல சலங்கை வேற கட்டி விட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரிதான் நிலைமை இருக்கு. அதனால ட்ரம்ப் சொன்ன அந்த காலகட்டத்துல தாக்குதல் வெறித்தனமா நடக்குது. அந்த காலகட்டம் முடியும் போது ட்ரம்ப்போட இன்னொரு வெறித்தனமான தாக்குதலை ஈரான் சந்திக்க போகுது. அதுல ட்ரம்ப் மீண்டும் அடி வாங்குவாரா? இல்ல ஈரான் அடி வாங்குமா? அப்படிங்கிறத விரிவா நம்ம இங்க பார்ப்போம்.